பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ப்ரஷ்ஷு. இது வந்து கீபோர்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணலாம். இதில் வந்து நிறைய இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கீபோர்ட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இது இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா கீஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, கீபோர்டில் வர கீஸ், அந்த கீஸை வந்து நம்ம தனியாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஹெட்செட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹெட்செட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹெட்செட்டு, அந்த கீஸு, இந்த சின்ன ப்ரஷ் கூட இருக்குது. போக முடியாத இடத்துல இந்த சின்ன ப்ரஷ் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் 3 இது இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இப்படி ஓப்பன் பண்ணலாம். ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃபோனோட கீழே ஸ்பீக்கரு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ண கூட இந்த மாதிரி ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதோட ரேட்டே பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 rupees வருது. ஒரே ப்ராடக்ட்டில் இவ்வளோ பர்பஸ் இருக்குது. கீஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். கீபோர்டு, கீஸு, ஹெட்செட், ஒயரு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம. 100 rupees தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சிலிக்கானு, உங்களுக்கு சிலிக்கான்லேயே கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி, பூரி எல்லாம் எடுக்க திருப்பி போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை திருப்பி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது கேக்லாம் செஞ்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கூட நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஷார்ப்பாகவே இருக்கும். ஃபுல்லாக சிலிக்கான் தான் உங்களுக்கு. இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 100 rupees தான். இது ஃபுட் கிரேடு தான். ஹீட் ரெசிஸ்டன்ட். ஹீட் தான், ஒன்றும் ஆகாது உங்களுக்கு. இதில் கலர்ஸ் இருக்குங்களா? 2-3 கலர்ஸ் வரும். 100 rupees தான். இது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பர்பஸ்க்கு தான். இந்த நம்ம விண்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணோம் அந்த மாதிரி இருந்தால் நம்ம இதெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கீழேயே வந்து இந்த மாதிரி ப்ரஷ் கூட நமக்கு கொடுத்துருக்காங்க. இது விண்டோஸ் கார்னரு அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ்னு இல்லை, கீபோர்ட்ஸு அந்த மாதிரி எது க்ளீன் பண்ணணுனாலும் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees தான். 100 rupees தான். சாஃப்டாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்களுக்கு ஏர் டைட்டு தான். இப்போ ஏதாவது ஒரு பொருள் தூக்கணும் அப்படின்னா இதை வச்சு ஏர் லாக் பண்ணிவிட்டு நம்ம தூக்கிக்கலாம். இல்லைனா நம்ம டோர் ஏதாவது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வச்சு ஏர் லாக் பண்ணிவிட்டு நம்ம டோர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்கெட் இருக்குன்னா இப்படி நான் வச்சு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இது இப்படி வச்சு இப்படி ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் தூக்கிக்கலாம். இப்படியே தூக்கி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. அது செக்ஷன் மாதிரி. செக்ஷன் மாதிரி ஏர் செக்ஷன் பிடிச்சிக்கும். இப்படி ஃபுல்லாக நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 rupees வருது. 80 rupees. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் டேபிள்லேயே வச்சுட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபோக் இது பார்த்தீங்கன்னா 6 பீஸ் வருது. உட்டன் ஹேண்டிலோடவே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஸ்டீல் தான், நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஃபுட் கிரேடு தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 rupees வருது. மொத்தம் 6 பீஸ் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கட்டர். நம்ம சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேப்போடவே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைடு நல்லா ஷார்ப்பாகவே இருக்கும். நம்ம சின்னதாக கட் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஸ்லைஸாக கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணும்போது கை கட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் இது ஹேண்டிலோடவே வந்திருக்கு. நம்ம இதை பிடிச்சி ஈஸியாகவே கட் பண்ணிக்கலாம். குழந்தைகளாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குழந்தைகள்லாம் எடுத்தால் பயம் இல்லை, நம்ம கேப்போடவே இருக்கனால ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். ஆமாம், சேஃபாக இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வருது. இது 70 தான். ஓகே. இது பார்த்தீங்கன்னா உடனில் வந்திருக்கு. உடன் கரண்டி இப்போ நிறையா பேர் கேட்குறாங்க. நான்ஸ்டிக் கரண்டி இருக்குது, உடனில் வேணும்னு கேட்குறாங்க இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி உடனில் அப்படியே செட்டாகவே வந்திருக்கு. தோசை திருப்பி கரண்டி இந்த மாதிரி ஃபுல்லாகவே செட்டோட வந்திருக்கு. இது அப்படியே செட்டாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140 ரூபா வருது. 140க்கு வந்துட்டு 4 பீஸுமே சேர்த்து. ஓகே ஓகேங்க. இது ஹீட் வந்து தாங்குங்க. ஹீட் தாங்குங்க. ஓகே. இது வித்தியாசமா வச்சிருக்கீங்க. ஆமாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொசு பேட்டு இப்படி பார்த்துருக்கவே மாட்டோம், பெருசாக தான் இருந்திருக்கும். இது வந்து கொசு பேட். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப் இருக்கு இல்லைங்களா, லேப்டாப்பில் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னா இதில் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே போட்டு அதே இடத்துல இருக்கும். நமக்கு எதுவும் இதாக கொசெல்லாம் கிடைக்காம இந்த பேட்டை வச்சு நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏறுற மாதிரி ஏறிக்கும். லேப்டாப்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கப்போ கிட்ட வந்து கடிச்சிட்டு இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் இது போட்டோம்னா நல்லா இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 225 வருது. இது பார்த்தீங்கன்னா பாத்திங் ப்ரஷ்ஷு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரஷ் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது இல்லைங்களா. இப்போ வந்து நமக்கு ஹேண்டிலோடவே வந்துட்டுருக்கு. ஹேண்டிலோட ப்ளஸ் இந்த ப்ரஷ்ஷும் சேர்த்து வருது. பாத்திங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்கெல்லாம் கையை இது பண்ண முடியாது, கையேட்டாதுன்னா இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணுறதுக்கு வந்து இந்த இதோடவே கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹேங் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 90 rupees வருது.
நல்ல ஹேண்டில் பெருசாவே இருக்கும். நம்ம ஷாம்பு ஏதாவது இது பண்ணோம்னா ஷாம்பு பாடி வாஷ் எல்லாம் இதுலயே ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டு. நம்ம வண்டியிலலாம் போகும்போது கண்ணாடி எல்லாம் மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி இதில் மாட்டிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஷர்ட்லாம் போட்டு போகிறோம் இல்லைங்களா, டிஷர்ட்டில் பேக்கெட் இருக்காது, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது மேக்னெட் பண்ணிக்கலாம். உள்ளே இது இன்சர்ட் பண்ணிவிட்டு இது வெளியில் இப்படி பண்ணிட்டோம் மேக்னெட் ஆகிக்கும். இதில் வந்து நம்ம கண்ணாடி வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹெட்செட் ஒயர் அதெல்லாம் கூட நம்ம இதில் ஹேங் பண்ணிக்கலாம். இதில் 2 கலர்ஸ் 3 கலர்ஸ் அந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி மிரர் கண்ணாடி போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஹெட்செட் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி ஸ்டைலாகவும் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 வருது. ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ண எக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்கு இப்படி ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எக்கு குலாப் ஜாமுன் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா குழம்புலேருந்து காய் மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இது ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் தான். 45 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் டிஸ்பென்சர். இது எப்படின்னா உள்ள நமக்கு பேஸ்ட் வந்து இதில் லிக் பண்ணி வச்சுக்கலாம், உள்ள டிப் பண்ணி வச்சிடலாம். இப்படியே நீங்கள் இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பேஸ்ட் வேஸ்ட் ஆகாமல் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்படி திருகிட்டே இருப்போம் இல்லைங்களா பேஸ்ட், இது வந்து க்ளீன் ஆக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், நமக்கு கீழே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் கரண்டி தான். நம்ம இந்த மாவெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மாவு எடுக்கிறதுக்கு இல்லை ஸ்நாக்ஸ் ஏதாவது உள்ளே இருந்தால் அப்படியே எடுக்கிறதுக்கு அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 50 ருபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பரு, நம்ம ஜிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் நார் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேண்டிலோடவே வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டீல் நார் வேண்டாம்னா எடுத்துட்டு நம்ம வேறு ஸ்டீல் நார் கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெளியில் கிடைக்கிறது கூட வாங்கி மாட்டிக்கலாம். வெளியில் இருக்க ஸ்டீல் நார் கூட நம்ம வாங்கி மாட்டிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இது ஸ்பேரோடவே வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு ரொம்ப பரவாயில்லைங்க. 20. இது பார்த்தீங்கன்னா பாட்டில் ஓப்பனர் இந்த மாதிரி ஹேண்டிலோடவே வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டீல் தான், எந்த இதுவுமே ஆகாது, சீக்கிரம் உடையாது, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே உள்ளேயும் ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. ஹேங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். 25 ருபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா டூத் பிக் ஸ்டாண்டு. நம்ம டூத் பிக் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி டூத் பிக் இதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம வச்சு எடுத்துகிட்டு இருக்காம இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்டெல்லாம் உண்டியல் தான் நம்ம இப்படி பார்த்துருப்போம், வச்சு எடுத்துக்கிற மாதிரி பார்த்துருப்போம். இந்த மாதிரி டூத் பிக்கும் வந்திருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் தான். 160 தான். ஓகே, சூப்பர். இது பார்த்தீங்கன்னா ஹேங்கர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம இப்படி ஒட்டிக்கலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லப்பர் பேண்டு அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லப்பர் பேண்ட் போடுறதுக்கு, கீஸ் போடுறதுக்கு, நம்ம அந்த மாதிரிலாம் போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு அந்த ஹேர் பேண்ட்லாம் வந்துட்டு நல்லா பெருசா இருக்கும். தனித்தனியாக எங்கெங்கே போட்டு வச்சுருப்பாங்க, இதில் போட்டு வச்சுக்கலாம். ஒரே இதாக போட்டு வச்சுக்கலாம். இதில் இந்த மாதிரி 2 பீஸ் வருது. 2 பீஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து 70 ரூபா வருது. சின்னதொன்னு பெருசொன்னு இருக்கு. ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்கு. ஸ்டிக்கரோடவே வந்திருக்கு. செப்பரேட்டா கொடுத்துட்டாங்க. ரெண்டு சேர்த்தே வந்துட்டு 70 ரூபாய். 70. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் டம்ளர். நம்ம இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஜூஸ் கொடுத்து விடணும் அந்த மாதிரி எல்லாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்க்கு கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். உங்களுக்கு ஏர் டைட்டு, ஃபுல்லாக ஏர் டைட், உங்களுக்கு லீக் ஆகாது, ஒன்றும் ஆகாது, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 190 ருபீஸ் வருது. ஃபுல்லாகவே ஸ்டீல் தான். லீக் ஆகாமல் இருக்கும். இல்லை மூடியும் வந்து நமக்கு உடையாது. எவ்வளோ இது வேணால் பண்ணிக்கலாம். லீக் ஆகாது, உடையாது. என்ன ப்ரைஸ் சொன்னீங்க? 190 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டு. நம்ம இப்போது ப்ரஷ் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை பென் ஸ்டாண்டாக ஸ்டடி டேபிளில் வச்சுட்டு பென்ஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஸ்பூன் போட கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்ட்டிஷனோட கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படியே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்டடி டேபிளில் யூஸ் பண்ணால் எரேசரெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா வந்து 80 ருபீஸ் தான். 80 தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரே. நம்ம ஃப்ரிட்ஜ் ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து இது இப்படி ஓப்பன் பண்ணி பெருசு பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த ட்ரேவை அதில் மாட்டிக்கலாம்.
சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இப்போ லெமன் வைக்கணும், இஞ்சி வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து இதில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்படி ஓப்பனும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம், எந்த அளவு வேணுமோ ஸ்பேஸ் தகுந்த மாதிரி நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நக்கோடா பிராண்டட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் வருது. 75 ருபீஸ். இதில் கலர்ஸ் எல்லாம் வருதுங்களா? 2 கலர்ஸ் வரும், ப்ரௌன், லைட் ப்ரௌன் அந்த மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா ஜெல் சாக்ஸு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெல் இதாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ண இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜெல் தான். நம்ம கால்வலி டைல்ஸ்லேயே நிறைய பேர் நடந்துகிட்டே இருந்து இப்போ கால்வலின்னுலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸோட ஜெல் சாக்ஸு பாக்ஸோட கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் வருது. ஸோ இதோட யூசேஜ் இங்கே போட்டிருக்காங்க. ஆமாம், இதே போட்டிருக்காங்க. சைஸ் வந்துட்டு ஃப்ரீ சைஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஆயிலில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அந்த மாதிரிலாம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அப்படியே ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்எஸ் தான், உங்களுக்கு துரு பிடிக்காது, ஒன்றும் ஆகாது. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க, அப்படியே வச்சு எடுத்துக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 175 வருது. ஆமாம், 175 வருது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டீல் தான். ஆயில் எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுக்கிறதுக்கு, ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது பொரிச்சோம் அப்படின்னா இதில் வச்சோம்னா ஆயில் எல்லாமே அப்படியே தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது பியூர் எஸ்எஸ் தான், உங்களுக்கு துரு பிடிக்காது, ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏதாவது ஃப்ரை பண்ணோன்னா இதை கூட நம்ம வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ் வருது. சாப்ஸ்டிக் மாதிரி வச்சிருக்கீங்க. இது வந்து நம்ம உடன் ஸ்டிக்குங்கண்ணா. ஃபுல்லாகவே நமக்கு உடன்லேயே கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பனியாரம்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாபிக்யூ ஸ்டிக் அந்த கிரில்லெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து 90 பீஸ் இருக்குது ஒரு பேக்கெட்டில். 90 பீஸ் இருக்குது. 90 பீஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து 25 ரூபா தான். 25 ருபீஸ். சூப்பருங்க. சைஸ் வந்துட்டு பெருசு மட்டும் தான் இருக்குங்களா? பெருசு மட்டும், ஒரே சைஸ் தாங்க. ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபோனு, ஸ்போக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து தனித்தனியாக தான் உங்களுக்கு அப்படியே 12 பீஸ் செட்டாகவே வருது. இது உங்களுக்கு ஃபுட் கிரேடு தான், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. 12 பீஸும் சேர்த்து 80 ருபீஸ் தான். கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா மைனூட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இதுவும் 80 தான், இதுவும் 80 தான். ரெண்டுமே 12 பீஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ்க்காகவே முக்கியமாக இது வாங்கலாம். ஆமாம், அந்த மாதிரி இருக்குங்க. பிளாஸ்டிக்கும் நல்ல குவாலிட்டி, ஏபி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஃபுட் கிரேட் தான். பெருசு எவ்வளோ சொன்னீங்க? ரெண்டுமே இதுவும் 12 பீஸ் 80 ருபீஸ், இதுவும் 12 பீஸ் 80 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா எக் பாக்ஸு. இதில் வந்து 24 எக்கு வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு வைக்கிறதுக்கு இதாக இருக்கும். நம்ம வந்து வச்சுட்டு இது எக் வச்சுட்டு இன்னொரு பாக்ஸ் கூட நம்ம இது மேலே வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹெவியாக தாங்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 24 எக்ஸ் வைக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வருது. எக் பாக்ஸே வந்து ஜுவல் பாக்ஸ் எஃபெக்ட்ல கொடுத்துருக்கீங்க இவ்வளோ பெருசா. ஆமாம், நிறைய பேர் டசனாக வாங்கி வைப்பாங்க இல்லைங்களா, 1 டசன் 2 டசன் அந்த மாதிரி வாங்கி வைக்கிறவங்க இந்த மாதிரி டசனாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சேஃபாகவும் இருக்கும். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நகராமல் இருக்கும். அப்படியே இது மேலே இன்னொரு பாக்ஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே போல் இன்னொரு எக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஏர்டைட் மூடி. இதில் வந்து 12 எக்கு வைக்கலாம், 1 டசன் வைக்கலாம். இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூடி இல்லாமல் நம்ம அப்படியே ஓவனில் வச்சு எடுத்துக்கலாம். பாயில் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓவனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். அதுலேயே வந்து இது பெருசும் இருக்குது. இது வந்து லாக் மூடி வந்திருக்கு. இதுவும் மூடி இல்லாமல் நம்ம ஓவனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 18 எக்கு வைக்கலாம். 18 வைக்கலாம். இதில் 12 வைக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 12 எக்கு வைக்கிறது வந்து 120 ருபீஸ் வருது. அதே இது லாக் மூடி வந்திருக்கு. லாக் மூடி அது ஃபுல்லாக 18 எக்கு வைக்கிறது வந்துட்டு 240 ருபீஸ் வருது. 240. ஸோ நம்ம வந்து அவனில் வைக்கிற அளவுக்கு வந்து அந்த பேஸ் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஐஸ் ட்ரேங்கண்ணா. ஃப்ரீசரில் யூஸ் பண்ணலைங்களா, ஃப்ரீசரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஐஸ் ட்ரே. இதில் வந்து தண்ணி உள்ளே ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இதுலேயும் ஊற்றிக்கலாம், ப்ளஸ் இதுலேயும் ஊற்றி நீங்கள் வச்சுக்கலாம். ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். இதோட ஷேப்பே பார்த்தீங்கன்னா ரவுண்டு தான். நமக்கு வந்து ஐஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் ட்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் மாதிரி சொல்றீங்க? பால் மாதிரி வந்துரும். ஓகே ஓகே. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபீஸ் வருது. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. சோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டு தண்ணி உள்ள ஊத்திட்டோம்னா ரவுண்டா. சூப்பர் சூப்பர். என்ன பிரைஸ் சொன்னீங்க? 100 ரூபீஸ். 100 தான்.
ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ். இது வந்து நம்ம நிறைய பேர் இப்படி ப்ரெஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, இது வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இப்படி வச்சு எடுத்துக்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ். ஆமாம், ஹேண்ட் வாஷ் உள்ள வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல்ஸ்லேருந்து நமக்கு வந்துடும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் தான். இது நார்மல் முடி அந்த மாதிரி 50 ருபீஸ் தான். இது ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது இப்படி ஓப்பன் பண்ணி எடுக்கிறது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லாமல். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டெய்னர் தான். உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லை கிச்சன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4-5 சைஸஸ் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக லாக் மூடி தான், ஏர் டைட்டு, லீக் ஆகாது, ஒன்றும் ஆகாது. நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன சைஸ். இதோட சைஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 110 ரூபா வருது. இதோட சைஸ் 160 ரூபா. இதுலேயே கொஞ்சம் பெருசு பார்த்தீங்கன்னா 185, இது 195. அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு ரேட்டில் வருது. குவாலிட்டியாக இருக்கு. ஆமாம், கிளாஸ் மாதிரியே வேணும், ஆனால் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருக்கணும், இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் தான். நிறைய பேர் ஸ்பேஸ் அடைக்காமல் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ் நிறையா சேவ் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சைஸ் கொடுத்துருக்காங்க. 250 mlலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 250 mlலேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து 40 ரூபாயிலேருந்து 140 ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜாரு. உங்களுக்கு ஏர் டைட்டு உடன் லிட்டோட வந்திருக்கு. உடனில் லிட்டு இந்த மாதிரி இருக்கனால நமக்கு வந்து லீக் ஆகாது, ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கிளாஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறக்கும் நல்லாயிருக்கும், இல்லைனா கிச்சன்லலாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பீஸு செட்டாகவே வருது. செட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கோட வந்துடும். 330 ருபீஸ் வருது. 330 தான். 330 பார்க்கறதுக்கே குவாலிட்டி சூப்பராக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிளாஸில் பவுலு. இது வந்து ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஓவனில் வச்சு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது பாயில் பண்ணோம், ஏதாவது இது ஓவனில் வைக்கிறதுக்கு இது ஈஸியாகவே இருக்கும். இந்த அளவு இருந்தால் ஓகே. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 320 ருபீஸ் வருது. ஹெவியாக இருக்கும் கிளாஸ், ரொம்ப ஹெவியாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜார் தான். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் டைட்டு ப்ளஸ் என்னென்னா ஓப்பன் மூடி வந்து இப்படி ஒரே இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணும்போது இப்படி ஒரே இதில் க்ளோஸ் பண்ணலாம். அவசரமாக ஏதாவது வேலை செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், சுற்றி ஓப்பன் பண்ண தேவையில்லை, இழுக்க தேவையில்லை. இப்படி ஒரே திருப்புனா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனோடவே வந்திருக்கு. ஸ்கொயர் ஷேப்லேயும் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 220 ருபீஸ் வருது. 220. இதில் அளவில் இருக்குங்களா? இதில் ஒரே சைஸ் தாங்கண்ணா, இப்போ ஒரே சைஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா சின்ன ட்ராவரு. இதில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இல்லை ஸ்டடி டேபிள்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பிராண்டடும் பார்த்தீங்கன்னா அரிஸ்டோ பிராண்டட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 4 உள்ளது வந்து 140 ரூபா. இதுலேயே 3 உள்ளது இருக்குது. 120 ரூபா வரும் 3 உள்ளது. இதுலேயே வந்து இன்னும் வேறு மாடலில் வேறு கம்பெனியில் பெரிய பெரிய சைஸஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது.